திருச்சிற்றம்பலம். பூவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. பூவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் அடி போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர்தம் திருத்தாள் போற்றி போற்றி. அங்கெங்கெண்ணாதபடி எங்கும் நீக்கவன நிறைந்து எல்லா உயிர்களும் உயிர் வாழ ஓயாது மூச்சு காற்றாக அனைவருள்ளும் இருந்து நடனமாடிக்கொண்டிருக்கின்ற ஞானாம்பிகை உடனுரை அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சைவத்தமிழ் உலகின் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகவும் கருவறையில் செந்தமிழ் வழிபாடு ஒலிக்கின்ற ஆலயமாகவும் விளங்குகின்ற சுவிஸ் நாட்டின் தலைநகராம் பேர்ன் மாநகரில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையப்பனது இந்த ஆலயமானது செந்தமிழ் வேள்வியினையும் செந்தமிழ் மறை வழிபாட்டினையும் விரும்புகின்றவனாக முக்கண் முதல்வனாகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற ஆலயத்தில் இடம்பெற இருக்கின்ற செந்தமிழ் வழிபாட்டினை இப்பொழுது சர்வதேசம் எங்கும் பறந்து வாழுகின்ற சைவத்தமிழ் மக்கள் காண இருக்கின்றீர்கள். கண்ணுதல் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுற ஆய்ந்த இப்பைந்தமிழ் ஏனை மண்ணிடை பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடப்படவும் கிடந்ததோ என்று கூறுகின்றார் பரஞ்சோதி முனிவர். எனவே அழிவற்ற மொழியாகவும் கண்ணுதல் கடவுளாகிய சிவபெருமானே கழகம் அமைத்து ஆய்வு செய்த மொழியாகவும் தமிழ் மொழி இருக்கின்ற காரணத்தினாலே அது தெய்வத்தமிழ் ஆகி நிற்கின்றது. அந்த வகையில் சிவபெருமான் தனது தோழனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொத்தமிழால் எமை பாடு என்று அர்ச்சனை கேட்டதும் பண் சுமந்த மேனி பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கனிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா என்று மணிவாசக பெருமான் உரியதற்கு இணங்க செந்தமிழ் பாமாலை கேட்க அந்த மொழிக்காகவே இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்ததுவும் பிறம்படி பட்டதுவும் இந்த செந்தமிழ் வழிபாட்டு நெறிக்காகவே இறங்கி வந்து இத்தனை திருவிளையாடுகளை செய்திருக்கின்றான். கல்லிலே கட்டி கடலில் இட்ட பொழுது சொற்றுணை வேதியன் என பாடி கல்லை தெப்பமாக மிதக்க வைத்தார் நாவுக்கரச பெருமான். எலும்பை பெண்ணாக்கினார் சம்பந்த பெருமான். இறைவனையே தோழனாக தனது மனைவியாரிடம் தூது அனுப்பினார் சுந்தர பெருமான். இறைவனை தமக்காக பிட்டுக்கு மண் சுமந்து வரும்படியாக இறைவனே இறங்கி வந்து ஆளுகின்ற நாயகனாக விளங்கினார் மணிவாசக பெருமான். எனவே இறைவனுக்கு விரும்பும் மொழி, அவன் அன்னையோடு உரையாடுகின்ற மொழி செந்தமிழ் தமிழ் மொழியாகும். எம்பெருமானுக்கு முருகக் கடவுள் ஓங்காரத்தின் உள்பொருளை விளக்கியதும்
அந்த செந்தமிழ் மா மொழியினால் என்று திருப்புகழ் கூறுகின்றது. அந்த வகையில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினிலே இருந்து இப்பொழுது இந்த செந்தமிழ் வழிபாடு உலகமெங்கும் பரந்து நிற்க திருவருளும் குருவருளும் ஈழத்து சித்தர்கள் பெருமக்களது பேரருளும் கூடி நிற்கின்ற வேளையிலே எல்லோரும் தமது தாய்மொழியினால் இறைவனை வழிபாடு செய்யலாம். எனவே தமிழ் மக்கள் தமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியால் கருவறை வரை வழிபாடு செய்யலாம் என்று பல அருளாளர்கள் நிரூபணம் செய்து காட்டியிருக்கின்றார்கள். ஏனெனில் எமது மொழி ஒரு இறைவனுக்கு விளங்காவிட்டால் அவன் இறைவனாக இருக்க முடியாது. அனைத்தையும் அறிந்தவனாக விளங்கக்கூடிய இறைவனுக்கு செந்தமிழ் வழிபாடு மென்மேலும் சிறந்தோங்கட்டும். எல்லோர் இதயத்திலும் எல்லாம் வல்ல அம்மையப்பன் நித்தம் நின்று நடமாடட்டும் என கூறி இப்பொழுது இந்த செந்தமிழ் ஆகம வழிபாட்டு அருளினை நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க திருவருள் கைகூடியிருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். ஆடியோடி விழுந்தொருமெடுக்கு மப்பன் விளையாடும் போது தோழன் தொடர்ந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலாவுமம் குருநாதன் திருத்தாள் வாழி வாழி. அம்மையே அப்பா பொப்பிலாம் மணியே அன்பில் விளைந்த அறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்குமின் புழுத்தலை புலையனேந்தனக்கும் செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உமை சிக்கன பிடித்தேன் இங்கிருந்து அருளுவதினியே. ஓம் ஆக்கல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஆலியரசே எழுந்தருள்க. ஓம் கங்கையே எழுந்தருள்க. ஓம் சிந்துவே எழுந்தருள்க. ஓம் கோதாவரியே எழுந்தருள்க. ஓம் நர்மதையே எழுந்தருள்க. ஓம் சரஸ்வதியே எழுந்தருள்க. ஓம் பாலாவியே எழுந்தருள்க. ஓம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கருமங்கள் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. ஓம் தனியொளி தலைவா போற்றி. ஓம் அபிரொருள் பிரானே போற்றி. ஓம் இறதிரு இதயமே குடி. ஓம் சிவாமிர்தம் பொழிக சிவாமிர்தம் பொழிக சிவாமிர்தம் பொழிக சிவாமிர்தம் பொழிக. ஓம் கங்காளன் பூசும் கவசத் கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமலே பூசி மகிழ்வீரேயாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதியும் சிங்காரமான திருவடி சேர்மினே. ஓம் கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமலே பூசி மகிழ்வீரேயாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதியும் சிங்காரமான திருவடி சேர்மினே. சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிடத்து வருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. சிவாய நமவென சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. உபாயம் இதுவே மதியாம் இல்லாத அனைத்தும் விதியே மதியாய்விடும். ஓம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதோழும் கணபதி என்றிட கர்மங்கள் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. ஓம் விநாயகனே வல்வினைகள் வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் விநாயகனை தொழ ஓடும் வல்வினை
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை பிந்தின் இளம்பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அங்கிங்கண்ணாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளாம் முக்கன் முதலின் முதல் குழந்தாம் விநாயக பெருமானது எண்ணிறந்த பெருங்கருணையினாலே இன்று ஏற்பட இருக்கின்ற இந்த சிறப்பு பூஜையானது எந்த இடையூறுமின்றி இனிதே நிறைவேறவும் இந்த உபயத்தினை ஏற்று நடத்துகின்ற அடியவர்களது மன விருப்பங்களை எல்லாம் வல்ல பரம்பொருள் முன்னின்று முழுமையாக நிறைவு செய்வதோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற அடியவர்கள் அனைவரது மன விருப்பங்களையும் பெருமான் நிறைவு செய்து உலகமெல்லாம் நிறைந்து வாழுகின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று பெருவாழ்வு வாழவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தீர்க்க ஆயுளும் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல அம்மையப்பனை பிரார்த்தித்தார். ஓம் லக்ஷா பூர நட்சத்திரம் நவீனம் திரிவாத நட்சத்திரம் சந்திரவதி ஔட நட்சத்திரம் ஸ்ரீகாந்தா விருத்த நட்சத்திரம் திலகவதி சித்த நட்சத்திரம் ரணவி திருவாதிர நட்சத்திரம் லூஷனா ஔட நட்சத்திரம் சாந்தகுமாரம் அஸ்வினி நட்சத்திரம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோணுமோ துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய உண்டரோடு கூட்டி கண்டாய் அடையாளி அணிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமியம் அபிராமியே. ஓம் மகாகணபதிக்கு திருவடி நீர் சமர்ப்பணம் ஆதிமூல கருணாகர கணபதிக்கு திருவாய் நீர் சமர்ப்பணம். ஓம் மூல கணபதிக்கு திருமுடி நீர் சமர்ப்பணம். ஓம் ஆதிமூல கணபதே போற்றி. ஓம் விக்ன விநாயகனே போற்றி. ஓம் வினைகள் கழியும் விடமுகத்தோனே போற்றி. ஓம் பேரை வகித்து பிள்ளையாரே போற்றி. அவை குபதேசித்தவா போற்றி. ஓம் பரமன் சே போற்றி. ஓம் உமையாள் சே போற்றி. ஓம் நாராயணன் மருகனே போற்றி. ஓம் ஓம்கார பிரணவ வடிவமே போற்றி. ஓம் ஓம்கார பிரணவ பொருளே போற்றி. ஓம் ஓம்கார வடிவமே போற்றி. ஓம் ஆதி மூலமே போற்றி. ஓம் குண்டலினி வாசனே போற்றி. ஓம் குண்டலினி யோக சக்தியே போற்றி. வினைகள் கழியும் விக்ன விநாயகா போற்றி போற்றி. ஓம் கணபதி என்றிட கலங்கும் நல்வினை கணபதி என்றிட காரணம் கை தொழும் கணபதி என்றிட கர்மங்கள் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் இதுமே. விநாயகனே வல்வினைகள் வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம். விநாயகனை தொழ ஓடும் வினை. ஓம் பிராணநீர் சமர்ப்பணம் உதானநீர் சமர்ப்பணம் சமானநீர் சமர்ப்பணம் தியானநீர் சமர்ப்பணம் அவானநீர் சமர்ப்பணம் மதா ஆத்மநிவேதனம் சமர்ப்பணம். கைத்தலம் நிறை கனி அப்பமோடவள் பொறி. கைத்தலம் நிறை கனி அப்பமோடவள் பொறி. அடிபணி கட்டிடும் அடி